ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, எங்களோட அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். எங்கள் சின்ன அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க அவங்க. போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க எனக்கு சர்ப்ரைஸாக gift கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையிலேருந்து நான் கொஞ்சம் டிப்ரெஷனாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போன பிறகு நான் எல்லாமே மறந்துட்டேன். பூ உடைச்சு கொடுத்தாங்க அவங்க, நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி. அப்புறமா என்னோட பெரிய அக்கா வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து வெளியே கூப்பிட்டுட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னோட லைஃப்லேயே நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் தான் நான் கொண்டாடுறேன் என்னோட பர்த்டே. அந்த பொக்கே கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பர்த்டே வந்து நான் ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் இதே தான் போன வாட்டி கூட நான் சொல்லியிருப்பேன். எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் யார்கிட்டேயுமே பண்ணாதீங்க. அது எங்கள் அக்கா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. யார்கிட்டேயுமே எதிர்பார்க்காத, எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ஆண்டவர் வந்து கொடுப்பாரு. நீ எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதன்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த குருவி எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. ரைஸ் மில்லா இல்லை, நான் தான் டயர்ட் ஆகணும். நீ என்ன நாங்கள் என்னவோ டயர்டான மாதிரி இது டயர்ட் தூங்கு. ஆகிட்டுருக்கு. எங்கள் அக்கா பார்த்தீங்களா, இந்த நாயை உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டுருக்கு. பாவம் அந்த நாய். நைட்டில் அறுக்கலாமா இல்லையா தெரியல. எங்கள் அக்கா அறுக்கலான்னு சொன்னாங்க. எனக்காக அவங்க உடைச்சி தராங்க. வெத்தலை கேட்டேன்னு சொல்லி நைட்டு கூட பார்க்காம எங்கள் அக்கா பறித்து கொடுத்தாங்க. பறிக்கலாமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க அம்மா அப்பா பார்த்துருப்பாங்க அவங்க. இதெல்லாம் நான் எங்கள் சப்ஸ்கிரைபர் கிட்ட கேட்டுக்கிறேன். இது வெத்தலை வாசனை கம கமன்னு வருது. நைட்டில் உடைக்கலாமான்னு தெரியல. இதோ மணி பிளான் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஆனால் ₹1 காணுமேடா. அடுக்கடுக்காக வந்து கெடுக்கிறேன். ஆனால் எல்லாம் காஞ்சிட்ருக்கு பாருக்கா. வெயில் இங்கே பாருங்க. தண்ணி ஊற்றுறீங்களா? எவ்வளோ பக்கெட் ஊற்றுறீங்க? ஆங்க்கா, நல்ல வேளை மாடு கண்ணுக்கு தெரியலையா? எங்கே அந்த ஒரு மாடு சுற்றி நின்றுச்சேக்கா. உப்பு போட்டு தண்ணி ஆறா ஊற்றணும். எங்கள் அக்கா இருக்கிற அழகுக்கும் நல்ல நல்ல மாப்பிள்ளை எல்லாம் கிடைச்சாங்க. நான் தான் பிடிவாதமாக என்ன மீசக்காரன் தான் வேணும்னு அடம் பிடிச்சேன். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.